மக்களே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா சிஎஸ்ஐஆர், அதாவது அட்வான்ஸ்ட் மெட்டீரியல் அண்ட் ப்ராசஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இதுவுமே வந்து நம்மளுடைய அரசாங்கம் கீழே வரக்கூடிய ஒன்று தாங்க இது. சரிங்களா? இவங்க இப்போதைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு ஆட்களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி முதல் நம்ம பார்த்துருவோம். சம்பளம் 36,220 ரூபாங்க. சரிங்களா? ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் 3 அப்படின்ற மாதிரி கேடரில் அவங்க நிறையவே வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 44 பக்கமுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் அப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதோட லிங்க்கே நான் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் கிளிக் அவுட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கடைசி நாள் வந்து என்றைக்கு அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னா 17/5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் பாடி தான். இது எதுக்குள்ளே வருது அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே இது வந்து வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். சரிங்களா? ஸோ நான் சொல்லியிருக்கேன், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 7 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த 7மே அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 3, எஸ்சியில் 1, எஸ்டியில் 2, ஓபிசியில் 1 அப்படின்ற கேட்டகரியில் எடுக்கிறாங்க. சம்பளம் வந்து லைக் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெவல் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 19,900 ரூபாயில் இருந்து 63,200 வரைக்கும் டோட்டலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 36,200 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தாங்க இருக்குது. இதுக்குமே சம்பளம் வந்து அதே பே ஸ்கேல் தான். 19,900 63,200 வரைக்கும் இருக்கும். 36,200 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற அதே மாதிரி தான் ஜூனியர் செக்ரட்டரியேட்டை வந்து ஒரு அசிஸ்டண்ட் வேகன்சி ஒரே ஒரு போஸ்ட்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் இருக்குது. அதே சம்பளம் 36,200 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா மக்களே? ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் 10th +2 படிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் எதிர்பார்க்காங்க. வேறு இன்னுமே அவங்க சொல்ல. இங்கே பாருங்கள், +2 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனே. 12th முடித்தவங்களுக்கு, டிகிரி படிக்காதவங்களுக்கு இது செம்மையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சம்பளத்தோடு இப்படி ஒரு வேலை வாய்ப்பு. ஸோ ப்ளீஸ் டூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நான் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது ஸ்க்ரோல் பண்ணாலுமே பெருசாக ஒன்றுமே கொடுக்கலங்க. 44 பக்கத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லெவலுக்கு பெருசாக உள்ள எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? இது வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி நாள் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு, அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் எடுத்த கலர் ஃபோட்டோகிராஃபு, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய என்ஓசி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிஜிபிஏ, உங்களோட 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ப்ளீஸ் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். 200 மார்க்குக்கு இருக்கும். 2.5 மணி நேரத்துக்கு பரீட்சை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த 2.5 மணி நேரத்தில் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க, அப்புறம் இங்கிலீஷ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைப்பிங்கும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.